நான் வந்து 5 பவுன் நகை எடுத்தேன். அது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தேங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி எடுக்கும்போது தங்கத்தோட ரேட்டு, அன்னைக்கு நான் எடுக்கும்போது எவ்வளோ செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி கட்டினேன் எல்லாமே வந்து பார்க்கலாம் வாங்க. நான் மோஸ்ட்லி ஏன் உங்களை சீட்டு போட சொல்கிறேன்னா இதுக்கு தான். சேதாரம் சேதாரம் செய்கூலி எல்லாமே அதிகமாக இருக்கும். ஜிஎஸ்டி நீங்கள் எப்படி போட்டாலுமே எடுக்கணும். சீட்டு கட்டினாலும் கட்டணும். இப்போ நீங்கள் அப்போயே போய் நகை எடுத்தீங்கனாலுமே ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும். ஆனால் செய்கூலி சேதாரம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு நாங்களும் செய்முறைக்காக தான் எடுத்தோம். செய்முறைக்குன்னு நம்ம எடுக்கும்போது அன்னைக்கு டக்குன்னு போய் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு செய்கூலி சேதாரம் கட்டுறதுக்குள்ளே என்னடா எவ்வளோ வாங்குறாங்க. மினிமம் 1 கிராம்லேருந்து 1.5 கிராமுக்குள்ள காசு செய்கூலி சேதாரத்துக்கே நம்ம கட்டுறோங்க. அப்படின்னும் போது நம்ம பொறுமையாக ஒரு சீட் எடுத்து இப்போது இது வந்து எங்களுக்கு தெரியாது, திடீர்னு வச்சுட்டாங்க ஃபங்க்ஷன், அதனால் போய் செய்முறை செஞ்சே ஆகணுன்றதுக்காக எடுத்து போய் உங்களுக்கு கொடுத்தது. இப்போது நம்ம நெருங்கின சொந்தமாக இருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், சொல்லிடுவாங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, இப்படி வைக்கலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு அவங்க சொல்லும் போதே நீங்கள் உஷாராயிருங்க. உஷாராகி அவங்க நமக்கு இப்போது 1 பவுன் செஞ்சுருக்காங்கன்னா நம்ம மினிமம் 1.5 பவுனாவது திருப்பி செய்யணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி சீட்டு போட்டுருங்க. சீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு வேளை சீட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களே ரொம்ப நெருங்கின சொந்தமாக இருந்தால் அவங்களே கூப்பிட்டு போய் எடுக்கலாம். இல்லைன்னா அவங்ககிட்ட கேட்டோம்னா சொல்லிடுவாங்க, என்ன உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டோம்னா தோடு இல்லை நெக்லஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணும் அவங்க கேட்டாங்கன்னா அந்த மாதிரி நம்ம பிடிச்ச அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ்லேயே நம்ம நகையும் எடுத்து கொடுத்துக்கலாம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் யோசித்து இது பண்ணுங்கள். அவசரத்துக்கு எடுத்தோமே தவிர செய்கூலி சேதாரத்துக்கு கட்டி மாளாதுங்க. இந்தளவுக்கு செய்கூலி சேதாரம் போடுறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னே தெரில. உண்மையாக மோஸ்ட்லி நகை கடைங்க வந்த வரைக்கும் பிடிச்ச அமைக்க அவங்கள்ட்ட அதை பிடுங்கலாம்னு நினைக்கிறாங்களா என்னன்னே தெரில. இந்த அளவுக்கு செய்கூலி சேதாரம் போடவே கூடாதுங்க. நம்ம ஒரு கடையை மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே ஒரு கடைக்கு போய் அவங்களுக்கு அது திருப்தி ஆயிடுச்சுன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கடைக்கு மட்டும்தான் போவாங்க. திருப்பி வேறு கடை பக்கம் கூட போக மாட்டாங்க. இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் நம்ம மூஞ்சி நல்லாவே தெரியும். இவங்க எப்போயுமே நம்ம கஸ்டமர் தான், நம்மக்கிட்ட தான் நகை எடுப்பாங்கன்றது. அந்த ஒரு இதுக்காக கூட கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னத்தை சொல்ல, வாங்க பார்க்கலாம். இப்போது ஒரு சவரன்னா 8 கிராமுங்க. 5 பவுன் எடுத்தேன் 40 கிராம் கணக்குக்கு. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எங்கே உங்களுக்கு தெரிஞ்ச எப்படியும் ஒரு கடைன்னு இல்லை, உங்களுக்கு எப்படியும் ஒரு 4-5 கடை தெரியும். அங்கே எங்கே செய்கூலி சேதாரம் கம்மி அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அவசரத்துக்கு எடுக்கிறோன்னும் போது பதட்டத்தில் போய் சரி நல்ல கடை இந்த கலவை எடுப்போம் அப்படின்னு போயிடுவோம். அங்கே போனால் செய்கூலி சேதாரம் அதிகமாக போட்டுருவாங்க. அதனால் ஒரு 4-5 கடை உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்கே செய்கூலி சேதாரம் கம்மியாக இருக்குன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி அவசரத்துக்கு எடுக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படினாலும் சரி அன்னைக்கு எடுக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க, வீட்டிலேருந்தே கால்குலேட்டரில் வீட்டிலேருந்தே போட்டு பாருங்கள் அன்றைக்கி கோல்டு ரேட் என்ன. சரி கோல்டு ரேட்டு ஜிஎஸ்டி எப்படினாலும் நம்ம கட்டி தாங்க ஆகணும். அதனால் ஜிஎஸ்டியை விட்டுருங்க. ஜிஎஸ்டி எந்த கடையாக இருந்தாலும் நம்ம 3% கட்டி தான் ஆகும். அந்த கடைக்கு சேதாரம் எவ்வளோ போடுறாங்கன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கால்குலேட்டர் பண்ணி எவ்வளோ ஆகுதுன்னு கொஞ்சம் கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அப்படின்னா தான் நமக்கு கைப்பிடிக்காமல் நான் எடுத்துடலாம். நான் எடுக்கும் போதுங்க 5800 15% கட்டணுங்க சேதாரம். ஜிஎஸ்டி 3% எப்படினாலும் கட்டி தான் ஆகணும். கோல்டு நீங்கள் எந்த கடை அதான் மோஸ்ட்லி சொல்கிறேன், எந்த கடையில் எடுக்கிறீங்களோ கொஞ்சம் யோசித்து எடுங்க. சேதாரம் ஐயோன்னு எனக்கு ஆகிப்போச்சுங்க. ஏன்டா அவசரத்துக்குனாலுமே ஏன்டா எடுத்தோன்ற மாதிரி ஆகிப்போச்சு. 5800ங்க அன்றைக்கி கோல்டு ரேட்டு. அப்புறம் 4000 வந்து இப்போ நீங்கள் இது பண்ணுறது, அப்புறம் சேதாரம் 15%ங்க. இந்தளவுக்கு வரும் நான் நினச்சி கூட பார்க்கலாங்க. 800ங்க 40 கிராம். அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து 2,32,000 கொடுத்தோம். 15% சேதாரங்க. அது வந்து 3000 மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து 34,800 வந்துருச்சுங்க. எவ்வளோ பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போ 2,800 கிட்ட சேதாரம் மட்டுமே கட்டுற மாதிரி இருக்குங்க. ஐயோப்பான் இருக்குங்க. அப்புறம் கீழே பாருங்களேன், அந்த சேதாரம் செய்கூலி எல்லாம் சேர்த்து ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்துங்க 2,68,800ங்க. 3% ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து தாங்க கணக்கு போட்டிருக்கேன். 2,74,804ங்க. இதில் வந்து நாங்கள் குறைங்கன்னு சொல்லும்போது வந்து இதில் ஒரு 500 கம்மி பண்ணாங்க. அந்த மேனேஜர்கிட்ட கேட்கும்போது அவங்க ஒரு 500 கம்மி பண்ணாங்க. 5800ங்க தங்கத்தோட விலை. 40 கிராம்னும் போது அன்றைக்கி ரேட்டு 2,32,000. 15% சேதாரம். அப்புறம் வந்து இந்த இது மொத்தமாக நான் கணக்கு பண்ணி கடைசியாக எனக்கு வந்ததுங்க 34,800. அப்படியே இது பண்ணி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் சேதாரம். அப்புறம் அன்றைக்கி ஜிஎஸ்டி பாருங்கள், ஜிஎஸ்டி
ஜிஎஸ்டி தாங்க ரொம்ப அதிகம். ஒரு அவசரத்துக்கு நம்ம எடுக்கிறோன்னு நினச்சிக்கோங்களேன், ஜிஎஸ்டி அப்பாடின்னு இருக்குங்க. ஜிஎஸ்டி கொஞ்சம் கட்டாச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு இப்போ தோணுதுங்க. கடைசியாக வந்த அமௌண்ட்டு இதுதாங்க, 2,74,804. ஆனால் இதில் வந்து நாங்கள் ஜிஆர்டியில் தான் எடுத்தோம். 500 வந்து அந்த மேனேஜர்கிட்ட பேசினோம். நாங்கன்னு இல்லைங்க, யாராக இருந்தாலுமே சரி, மோஸ்ட்லி ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அந்த மேனேஜர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 500 600 லெஸ் பண்ணுறாங்க. அவங்க எந்த பட்ஜெட்டுக்கு எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் லெஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னு தெரில, அவங்க விற்கிற ட்ரிக்ஸா இல்லைன்னா உண்மைக்குமே சரி கேட்குறாங்க அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணுவோன்றதுக்காக கம்மி பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரிலங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் நகை எடுக்கலான்னா நகை எடுக்கலான்னா நீங்கள் சீட்டா போட்டே எடுங்க. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். சீட்டா போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. செய்கூலி சேதாரம் கட்ட தேவையில்லை, ஜிஎஸ்டி மட்டும் கட்டி நீங்கள் நகையை எடுத்துகிட்டு வந்துடலாம். அதேமாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ்லேயே நிறைய நகை அங்கே இருக்கும். ஏன் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு வாரம் கழித்து 2 வாரம் கழித்து கூட உங்களை வர சொல்லுவாங்க. வர சொல்லி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸே அவங்க செலக்ட் பண்ணி பிக் பண்ணி கொஞ்சம் கொடுப்பாங்க. அதேமாதிரி நகையை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் அதே மாதிரி ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நகையை பற்றி எந்த குறையும் சொல்லவே முடியாதுங்க. நான் இன்றைக்கி வரைக்கும் எடுத்த எந்த நகையுமே இன்றைக்கி வரைக்கும் எனக்கு டேமேஜ் ஆனதே கிடையாது. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு பேங்கிள் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, வளையலில் வந்து நிறைய பேர் நம்ம 3 பவுனுக்குள்ளே தான் எடுப்போம், 1.5 பவுனில் தான் எடுப்போம். அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் மட்டும் ஒரு ரவுண்டிங்காக இருக்கும். அது வந்து நம்ம டெய்லி யூஸ்க்கு போட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வளையே இது பண்ணும். அப்போ அங்கே வேலை பார்க்குற பிள்ளைங்கிட்டே நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு உள்ளே வந்து ஒரு மெழுகு மாதிரி பூசி கொடுப்பாங்க. உள்ளே ஒரு பிளாஸ்டிக் வளையல் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்கங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க அதை பண்ணி கொடுப்பாங்க. மினிமம் ஒரு 100 இல்லை 200 தாங்க அதுக்கு செலவாகும். அதை நீங்கள் அங்கே ஆசாரியாக இருக்கவங்ககிட்ட போய் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த வளையலுக்கேற்ற உள்ளே அந்த பேங்கிள் மாதிரியே போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகும், பேங்கிள் வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் டெய்லி யூஸ்க்கு போடுறதுனால அது வந்து வளையவோ நெளியவோ இல்லை எங்கேயோ டேமேஜ் கூட ஆகவே ஆகாது. நீங்கள் டெய்லி யூஸ்க்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம். அது மட்டும் என்னென்னு அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் சரி, இப்போ காப்பு டைப்லலாம் குழந்தைங்களுக்கு போடுறோம். அதுலேயுமே சரி, நான் என் பெரிய பையனுக்கு காப்பு எடுக்கும்போது தெரியாமல் போட்டு விட்டேன். அப்படியே வாங்கினோடனே போட்டு விட்டேன். அது அவன் விளையாடுற போது நல்லா டேமேஜ் ஆகி இன்னும் கொஞ்சம் நாள் விட்டுருந்தானே க்ராக் ஆகிருக்குன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் 2வது டைம் அதே ஜிஆர்டியில் போட்டுட்டு எடுக்கும்போது அங்கே வேலை பார்க்குற பொண்ணு தான் சொன்னாங்க, இல்லைங்க இதுக்கு மேலே ஒரு காப்புக்கு உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் வளையல் மாதிரி கொடுப்பாங்க, நீங்கள் ஆசாரிகிட்ட போய் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன ரேட்டுன்னு சொல்லுவாங்கன்னாங்க. எனக்கு வந்து என் பையனுக்கு வந்து 100 சொன்னாங்க அந்த காப்புக்குள்ளே போடுறது. நாங்கள் சரிங்க போட்டு கொடுங்க, ஒரு நாள் இல்லை 2 நாள் ஆகுங்க, நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க, ரெடி ஆனாலும் நாங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவோம். 2 நாள் கழித்து அவங்களே ஃபோன் பண்ணி மேம் உங்கள் காப்பு ரெடி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்னாங்க. நாங்கள் போய் வாங்கிட்டு வந்து பார்த்தா நல்லா க்ளீனாக நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் யாராவது வளையல் காப்பு இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா ஜிஆர்டியில் இந்த இது இருக்குது, கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க.